மன அமைதி கிட்டும், சுப செலவுகள் கூடும், இடம் விட்டு இடம் மாறுதல் ஏற்படும், செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்கள். இதெல்லாம் யாருக்கு? ஓம் காஞ்சிவாசாய வித்மஹே சாந்தரூபாய தீமஹி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவிக்ஷாய நமதாம் காமதேனவே. அஸ்ட்ரோ வாஸ்து ரவி பரத்வாஜ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஜோதிட ரத்னா வாஸ்து ஆச்சாரியா ரவி பரத்வாஜ். நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸ்ரீ பராபவ வருஷம் கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கப் போகின்றது என்பதைத்தான் காண இருக்கின்றோம். பதிவத்து போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாருன்னா பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் அதை கேளுங்க, அதற்கு நான் பதில் அளிக்கப்படும், யூடியூப் மூலமாக அளிக்கப்படும். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். கடகராசி காலபுருஷ தத்துவத்தின் 4வது ராசி, அதிபதி சந்திரன். இந்த ஆண்டு உங்களுக்கு பிறக்கும் பொழுது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது, 8ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் செவ்வாய் புதன் சனி, 10இல் சூரியன் சுக்கிரன், 12இல் குரு. இது இப்படி கிரக நிலைகள் உடன் தொடங்குகின்றது. குரு பகவான் 12ஆம் இடத்துல ஜூன் 1ஆம் தேதி அவர் உங்கள் ராசிக்கு வராரு. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த சித்திரை மாதம்லாம் பார்த்திங்கன்னா சில குழப்பமான மனநிலை இருந்தாலும், இது நமக்கு தேவையா, இது செலவு செய்யலாமா, ட்ரெஸ் வாங்கலாமா, காரை மாற்றலாமா, வீடு ரெனோவேஷன் பண்ணலாமா, இப்படி பலவித குழப்பங்கள் இந்த ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தாலும் அதற்கெல்லாம் விரைவாக தீர்வு கண்டு உங்கள் மனதுக்கு எப்படி பிடிக்கிறதோ அப்படி செயல்படக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு காணப்படுகின்றது. மன அமைதி கிட்டும். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே இம்பார்ட்டண்ட்டு, என்ன தான் கோடியாக பணம் இருந்தாலும் மனசு நிம்மதி இல்லைன்னா அத்தனை பணம் இருந்தும் வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. மனசு நிம்மதியாக இருக்கணும். அந்த மனசு நிம்மதி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. கொஞ்சம் அனாவசியமான செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதை மட்டும் செலவுகளை கட்டுப்படுத்துங்கன்னு கேட்டுக்கிறேன். மற்றபடி பெரிய அளவில் பாதிப்பு கிடையாது. உடல் ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்தவரைக்கும் சின்ன உபத்திரவங்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு ஆண்டாக காணப்படுகின்றது. சரியான மருத்துவரை நாடி செல்வீர்கள். அந்த டாக்டர் போய் பார்த்தேன் சார், கொஞ்சம் சரியில்லைன்னு தெரியல, நிதானமாக போயிட்டுருக்கு, வேறு டாக்டர் பார்க்கணுன்னு தோணுது அப்படின்னு நினைக்கிறவங்க, செகண்ட் ஒப்பீனியன் கேட்கணும்னு நினைக்கிறவங்க நிச்சயம் செகண்ட் ஒப்பீனியன் கேட்டு அதன் மூலம் தீர்வு காணக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு காணப்படுகின்றது. சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த ஆண்டு காணப்படுகின்றது. படிக்கக்கூடிய மாணவர்கள் தன் பொறுப்பை உணர்ந்து படிக்க ஆரம்பிப்பார்கள். இது வரைக்கும் ஏனத்தான ஆவரேஜ் மார்க் வாங்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே தன் பொறுப்பை உணர்ந்து படிக்க ஆரம்பித்து 95% வாங்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த ஆண்டு காணப்படுகின்றது. வெளிநாட்டில் செட்டில் ஆனவங்க இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த ஆண்டு அதற்குண்டான முயற்சிகள் எடுத்தால் இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆகலாம். நிச்சயம் அதற்குண்டான தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் காணப்படுகின்றது. இல்லை சார், அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் எப்படி சார் இருக்குது, அப்பாவுக்கு தான் சார் என்ன தெரியல, விட்டு காய்ச்சல் வருது, ஏதோ தொந்தரவு வந்துகிட்டே இருக்குது. அப்பாவோட உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க, பயப்பட தேவையில்லை. இந்த ஆண்டு உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக காணப்படுகின்றது. குரு உங்கள் ராசிக்கு வரதால் ஒரு சிலருக்கு உத்தியோக மாறுதல்கள், இடம் விட்டு ஹைதராபாத்தில் இருக்கிறவங்க பெங்களூர் போகிறது, பெங்களூரில் இருக்கிறவங்க சென்னைக்கு வருது, சென்னை இருக்கிறவங்க டெல்லிக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு இடமாறுதல்கள் நீங்கள் நினச்சது கொஞ்சம் தூரமாக டிஸ்டன்ஸாகவே கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த ஆண்டு காணப்படுகிறது. அதனால் நீங்கள் முன்னாடியே உங்கள் ஹையர் அஃபிஷியல் கிட்ட, சார் என்னோடய நேட்டிவ் ஹைதராபாத், எனக்கு கொஞ்சம் ஹைதராபாத்துக்கு போஸ்டிங் போட்டினா கொஞ்சம் அம்மாவோட உடல்நிலை சரியில்லை, கொஞ்சம் கூட இருந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்ட இடம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆண்டாக காணப்படுகின்றது. 10ஆம் இடத்துல சூரியனோட ஆட்சி உச்ச பலத்தோடு இந்த ஆண்டு உங்களுக்கு தொடங்குகின்றது. ஸோ உங்களுக்கு உயர் அதிகாரிகளின் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக காணப்படுகின்றது. நிச்சயம் நல்ல ஒரு வாய்ப்பு, எதிர்கால திட்டமிடல் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த ஆண்டு காணப்படுகின்றது. சுப செலவுகள், இந்த செலவை மட்டும் கட்டுப்படுத்தவே முடியாது சார், என்ன இருந்தாலும் பண்ணி தான் தீரணும் அப்படின்னக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த ஆண்டு காணப்படுகின்றது. மொத்தத்தில் சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க. குரு பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு வரும்போது 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார், 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார், 5ஆம் இடத்தையும் பார்க்கிறார். புத்திரபாகியம் கிட்டும். இது வரைக்கும் மருத்துவ செலவுகள், ட்ரீட்மெண்ட், மெடிக்கல்னா அவர் 12ஆம் இடத்தில் இருக்கும்போது, புத்திரகாரகன் 12ஆம் இடத்தில் இருக்கும்போது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க, புத்திரபாகியத்திற்காக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துறவங்க, என்ன சார் இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன், எந்த ஒரு குட் ரிசல்ட்டும் தெரியலன்னு சொல்கிறவங்களுக்கு புத்திரபாகியம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது. அதே போல் அவர் லக்னத்தில் அவங்க ராசிக்கே வரும்போது
இயற்கையாகவே கன்சீவ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் காணப்படுகின்றது. அவர் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் வீட்டுக்குண்டான அதிபதி சனி பகவானையும் அவர் பார்க்கிறார். ஸோ திருமண வாய்ப்புகள் இந்த ஆண்டு யாருக்குமே இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த வருஷம் எனக்கு கல்யாணம் நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடகராசி என்ன சொல்லவே முடியாது. எல்லாருக்குமே திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு காணப்படுகின்றது. 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 7ஆம் இடத்துக்குண்டான அதிபதி சனி பகவானையும் அவர் பார்க்கிறார். சனி பகவானால் வரக்கூடிய அவர் அஷ்டமாதிபதி, கடகராசிக்கு அவர் அஷ்டமாதிபதியும் ஒரு ஸ்தானம் பெறுறாரு. அதனால் அஷ்டம சனியால் அஷ்டமாதிபதியால் வரக்கூடிய ஒரு கெடுபலன்களையும் அவருக்கு வந்து குறைக்கிறார் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த ஆண்டு மகிழ்ச்சரும் ஒரு ஆண்டாக காணப்படுகின்றது. மன அமைதி கிட்டும் ஒரு ஆண்டாக காணப்படுகின்றது. இந்த ஆண்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு அவரை நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு மாதங்கள், சில மாதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வைகாசி மாதம், ஆனி, ஆவணி, ஐப்பசி, தை, இந்த 5 மாதங்கள் சூப்பரான பலன் தரக்கூடிய ஒரு ஆண்டாக ஒரு மாதமாக காணப்படுகின்றது. மற்ற மாதங்கள் உங்களுக்கு ஏற்ற இறக்கங்களுடன் காணப்படுகின்றது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு, ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபாடு. பகவத்கீதை படிங்க, இல்லை கேளுங்க. ஸோ இந்த மாதிரி படிங்க. நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளீம் கிருஷ்ணாய ஸ்வாஹா, க்ளீம் கிருஷ்ணாய ஸ்வாஹா, க்ளீம் கிருஷ்ணாய ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை நீங்கள் விடாமல் ஜபிச்சிங்கன்னா அந்த கிருஷ்ண பரமாத்மன் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிட்டும் அப்படின்றத மாற்று கருத்து இல்லை. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆச்சாரியா ரவி பரத்வாஜ். நன்றி, வணக்கம். இங்கே டைரெக்டாக என்ன அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்னோடய அலுவலகம் வந்து சென்னை மடிப்பாக்கத்தில் இருக்கிறது. என்னை டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணனால இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். டைரெக்ட் அப்பாயின்மெண்ட்டும் உண்டு, ஃபோனில் கன்சல்டேஷனும் உண்டு அப்படின்னு சொல்லிக்கிறேன்.